விஜய் வந்து காவேரி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு வந்தோடனே இங்கே வந்து சாரதா வந்து விஜய் கிட்டே சொல்கிறாங்க இது மாதிரி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. எவ்வளோ விஜய் சொல்லி பார்க்குறாரு, சாரதா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு கட்டத்தில் விஜய் வந்து உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணி இப்போ வந்து காவேரி என்ன நிலைமையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல வராரு. உடனே காவேரி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. விஜய்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள், நான் வரமாட்டேன் தான். எங்கள் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்க அதுதான் என்னோட முடிவு. என் அம்மா தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்காக தொல்லை பண்ணுறீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டி விட்டுறாங்க. அதனால் விஜய் என்ன பண்ணுறது தவிக்கிறாரு. ஏன் காவேரி இந்த மாதிரி நிலமை பண்ணிகிட்ருக்கா ஒன்றுமே புரியலையே. நேற்று வரைக்கும் காவேரி நல்லா தானே பேசினா, நைட்டு கூட எப்போ வருவீங்கன்னு கேட்டாலே இப்போ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி நினச்சி விஜய் ரொம்ப குழப்பத்தில் இருக்கா. வீட்டுக்கு வந்து விஜய் பார்த்துட்டு தாத்தா வந்து என்னப்பா காவேரி கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு என்னன்னு ஒன்றுமே புரியல தாத்தா. நேற்று வரைக்கும் காவேரி நீ ஏங்க வராமல் இருக்கீங்க, சீக்கிரமாக வந்துடுங்க, காலையில் நீங்கள் எப்படா வருவீங்கன்னு காத்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொன்னால். ஆனால் இன்றைக்கி போனால் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு நீங்கள் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா. காவேரி ஏன் இப்படி மாற்றி பேசுகிறான்னு எனக்கு புரியல அப்படின்னோடனே, காவேரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைப்பா, ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே. ஒரு வேளை அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி நீ போனால் ஏதாவது வந்து பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னோடனே, இல்லை தாத்தா அவங்க அம்மாவுக்கு நான் போனதுன்னு விஷயம் தெரியும், காவேரி முன்னாடி விஷயத்தை ஓப்பன் பண்ண மாட்டா, அப்புறம் எப்படி அவங்க சொல்லியிருக்க முடியும். நான் போகும்போது அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் நான் வர்றதுக்கு காத்துட்டு இருந்த மாதிரியும் பேசினாங்க தாத்தா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னப்பா சொல்கிற. ஆமாம் தாத்தா நான் வருவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் இருந்தது. எனக்கு அதான் தாத்தா சந்தேகம். ஏன்னா காவேரி நான் வருவேன் கண்டிப்பாக சொல்ல மாட்டா. ஏன்னா அவள் நேற்றே என்கிட்ட சொன்னா, நீங்கள் வரும்போது என்ன பேசுவீங்க, எது பேசுவீங்க, எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நம்ம அதான் சொல்லிட்டு இருந்தா. அதனால நான் வருவேன்ற விஷயம் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா ஏதாவது உதவி பண்ணுங்க தாத்தா, காவேரி எனக்கு வேணும் தாத்தா, காவேரி கண்டிப்பாக வந்தே ஆகணும் தாத்தா வீட்டுக்கு அப்படின்னோடனே, சரி கண்ணா நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத, காவேரி கிட்டே நான் பேசுகிறேன்ப்பா, எப்படியாவது அவங்க வீட்டில் பேசி சம்மதிக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாதன்னொன்னே பாட்டியும் வந்து நம்ம ராதாவும் என்ன பண்ணுறாங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து போகிறாரு. போனால் வந்து அப்பாடா நல்ல காலம் நிம்மதியாச்சு, நம்ம பண்ண வேலைக்கு ஒரு விடிய காலம் வந்துச்சு, எப்படியும் காவேரி இங்கே வரமாட்டா, விஜய்க்கும் இந்த விஷயம் தெரிய போகிறதில்ல, நம்ம தான் இதெல்லாம் பண்ணோன்னு தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற தாத்தா. என்னது நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு. ஐயோ அப்பாடி அப்படின்னு. ஆமாம் அப்பா அது வந்துப்பா உண்மையை சொல்லு, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு வந்தீங்க, காலையில் 2 பேரும் ஜோடியாக எங்கேயோ கிளம்பும் போது நினச்சேன், என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்ல போகிறீங்க பிள்ளையா அப்படின்னோடனே, அது வந்துப்பா இங்கே பாரு ராதா நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லலை நடக்கிறது வேறு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு இல்லைப்பா அது வந்து காவேரி வீட்டுக்கு போயிட்டு இப்போ என்னங்க உங்களுக்கு என்ன தெரியணும், நான் தான் சொன்னேன் ராதா கிட்ட, நீ காவேரி வீட்டில் போயிட்டு காவேரி வேணான்னு குடும்பத்தில் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு, அதை தான் அவள் சொல்லிட்டு வந்தா. நானும் காவேரியை பார்த்து இதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், இப்போ என்ன பண்ணுன்றீங்க, அதுக்காக தான் காவேரி வீட்டில் அனுப்பாமல் இருக்காங்க போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு செமைய தாத்தா டென்ஷன் ஆயிடுறாரு. சே நீங்களாம் மனுஷங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களை நினச்சாவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க, விஜய்க்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கீங்க, ஏங்க என்னங்க நீங்கள் துரோகம்னு சொல்லிட்டு பெரிய வார்த்தையில் சொல்கிறீங்க, வேறு என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய விஷயத்தை விஜய்க்கு செஞ்சுருக்கீங்களா, உங்களெல்லாம் என்ன சொல்கிறது, காவேரி தான் அவன் உயிர்னு தெரியும், ஒவ்வொரு நாளும் அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டு கிளம்பினான், காவேரியை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எப்படி இருந்தான், எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு காவேரி விஜய் ஒன்று சேர்றாங்க, ஆனால் அதை போய் நான் ஒரு நிமிஷத்தில் உடைச்சிட்டு வந்துட்டீங்களே, நீங்களாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்பா இல்லைப்பா அம்மா சொன்னாங்களேப்பா, இதனால் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் விஜய்க்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும், நீங்கள் 2 பேரும் எதுவும் பண்ண போகிறது இல்லைல்ல, விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் காவேரி தானே வந்து நிற்கிறா, காவேரிக்கு ஏதாவது பிரச்சனைனா விஜய் வந்து நிற்பான், இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் 2 பேரும் பண்ண விஷயத்த விஜய்க்கு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க, உங்களை காரி துப்புவோம் அப்படின்னோடனே, அப்பா ப்ளீஸ்ப்பா விஜய் கிட்ட சொல்லிடாதீங்கப்பா, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், விஜய் அங்கே தவிச்சிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அவனுக்கு ஒன்றுமே புரியல, காவேரின்னு ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டு இருக்கான், ப்ளீஸ் தாத்தா காவேரி எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்க தாத்தா, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்கிறான். காவேரி வர்றதுக்கும் ரெடியாக இருந்திருக்கா, எல்லாத்தையும் போட்டு கெடுத்து விட்டு வந்துட்டு இங்கே நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாரு. உடனே விஜய் வந்து வராரு. விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னோடனே, ஐயோ அப்பா சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அவன் 2 பேரும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாருப்பா இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவங்க 2 பேர் தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, காவேரி வீட்லேயும் அதே மாதிரி காவேரி கிட்டேயும் இவங்க தான் பேசி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய்.